ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேங்காய் சாதம் கூட சிக்கன் சாப்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டுக்கு என்னோடய கசின்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நாங்கள் இதை ரெடி பண்ணோம். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ண போகிறேன். வாங்க, இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு இப்போ பார்க்கலாம். தக்காளி சிக்கன் சாப்ஸ்க்கு 1/2 கிலோ, தேங்காய் சாதத்துக்கு 300 கிராம் எடுத்துக்கோங்க. உள்ளி சாப்ஸ்க்கு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் சாப்ஸ்க்கும் தேங்காய் சாதத்துக்கும் ரெண்டுத்துக்குமே 5 எடுத்துக்கோங்க. இஞ்சி ரெண்டுத்துக்குமே 50 கிராம் எடுத்துக்கோங்க. பூண்டு 2 பூண்டு எடுத்துக்கோங்க, பெரிய பூண்டா. தேங்காய் 2, புதினா 1 கைப்பிடி அளவு, பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், முந்திரி, கிராம்பு, கடல்பாசி இதெல்லாமே தேங்காய் சாதத்துக்கு எடுத்துக்கோங்க. பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாமே சிக்கன் சாப்ஸ்க்கு எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. சிக்கன் 1/4 கிலோ. இப்போது ஒரு பேன் ஹீட் ஆனதும் ஒரு 10 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் எடுத்து வச்சுருக்க எல்லா ஸ்பைசஸும் நம்ம இதில் போட்டுக்கலாம். அதாவது நான் சிக்கன் சாப்ஸ்க்கு எந்த மாதிரிலாம் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன், நீங்கள் அந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இப்போது சின்ன வெங்காயம் அது தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கோம், அதை நம்ம இதோட போட்டுடலாம். இப்போ இதில் 2 உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டோன்னா சீக்கிரமே கொஞ்சம் ஃப்ரை ஆகும், அதனால் நம்ம 2 உப்பு போட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இஞ்சி பூண்டு விழுது நம்ம அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அது இந்த ஸ்டேஜில் நம்ம போட வேண்டாம், ஏன்னா இந்த கிரேவிக்கு வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும், கொஞ்சம் மேஷ் ஆகணும். அதனால் நம்ம லாஸ்ட்டு போட்டால் போதும். இப்போ பச்சை மிளகாயையும் தக்காளியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது 2 கொஞ்சம் வதங்கினதும் அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு விழுதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் முன்னாடியே போட்டிங்க அப்படின்னா, வெங்காயம் ஆட் பண்ணும்போது போட்டிங்க அப்படின்னா அடி பிடிச்சிரும். அதனால் நம்ம இது 2யும் மேஷ் ஆன பிறகு நம்ம இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம். நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தமிழில் போடுறேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் தனித்தனியாகவே மென்ஷன் பண்ணியிருந்தேன், கோகோனட் ரைஸ்க்கு தனியாகவும் சாப்ஸ்க்கு தனியாகவும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். வதங்கினது பதங்கிடுச்சு நல்லாவே. இப்போது எடுத்து வச்சுருக்கிற 1/4 கிலோ சிக்கனை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சப்பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. வத்தப்பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. எங்களுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக வேணுங்கிறதுனால நாங்கள் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டோம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் போட்டுக்கோங்க. மல்லிப்பொடி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் பெரிய கரண்டியாக யூஸ் பண்ணுறதுனால 4 டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிட்டோம். நீங்கள் சின்ன கரண்டியாக இருந்தால் கூட 2 கரண்டியை நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கலர் பொடி கேசரி பவுடர் அது ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. இந்த சாப்ஸை நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கோகோனட் ரைஸ்க்கு அருமையாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தேங்காய் சாதத்துக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் காரம் கூடவே நீங்கள் வச்சு பண்ணுங்கள். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய கரண்டியில் நாங்கள் வச்சு போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த அளவு வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நார்மலாக சின்ன ஸ்பூனில் எவ்வளோ மென்ஷன் பண்ணுவாங்களோ அதை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். இப்போ எல்லாம் நல்லா கிளறியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான தண்ணீர் விட்டுக்கிறோம். நான் ஒரு செம்பு தண்ணி விட்டுருக்காங்க. நான் கிளாஸில் அதையும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். கிளாஸ்லனா ஒரு 6 கிளாஸ் தண்ணி விட்டுக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போது இது வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் பக்கத்துலேயே வந்து பிரெட் அல்வா பண்ணுறதுக்காக எண்ணெயை காய வச்சுருக்கோம். சரி, ஓகே, ஒரு அல்வா பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ப்ரெட்டு கொஞ்சம் இருந்ததுனால நாங்கள் அல்வா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ப்ரெட்டை ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி எண்ணெயில் பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ப்ரௌன் கலரில் நம்மளுக்கு வந்து வந்த பிறகு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஓகே, பொரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு அர்த்தம். ரொம்பையும் ப்ரெட்டை வந்து கருக விட்டுறாதீங்க. அந்த ப்ரௌனிஷாக வரும்போதே நீங்கள் எடுத்துருங்க, அதுவே ஓகே, கரெக்டான ஸ்டேஜ். இந்த மாதிரி தெரிகிற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப கருக விட்டிங்கன்னா ப்ரெட்டோட டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆயிரும். 2 மினிட்ஸில் அது வந்து நீங்கள் போட்டு எடுத்துடலாம் இருக்கிற ப்ரெட்டெல்லாம். ஓகே, இப்போ நெய் விட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அதில் முந்திரியும் ஏலக்காவும் போட்டுக்கிற போகிறோம். நெய் சூடாயிடுச்சு. முந்திரி இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டாச்சு. இப்போது அது கொதி வந்த பிறகு இது வெந்துட்டுருக்கு. சாப்ஸ் ரெடி ஆகிட்டுருக்கு ஒரு அடுப்பில். இப்போ இது வெந்த பிறகு நமக்கு தேவையான சுகர் ஒரு 4 கரண்டி போட்டிருக்காங்க. இப்போ அந்த சுகர் கரைஞ்சதும் நம்ம ப்ரெட்டை போடலாம். ஓகே, இப்போது இதில் ப்ரெட்டு போட்டாச்சு. இது அந்த தண்ணியிலே வெந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான நெய் நிறைய சாப்பிட்ற நெய் ஃப்ளேவர் நிறைய பேருக்கு பிடிக்கிறதா இருந்தால் நீங்கள் கூட ஒரு 4-5 கரண்டியை விட்டுக்கலாம். அப்படி இல்லை, லிமிட்டடாக போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 2 கரண்டி எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணி சுருளை இறக்கிற வேண்டிதான். 5 மினிட்ஸில் நம்ம வீட்டிலையே ப்ரெட் அல்வா ரெடி பண்ணிடலாம். டூட்டி ஃப்ரூட்டி இருந்தது, ஸோ அதையும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டோம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ தேங்காய் சாதம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பேன் எடுத்துக்கிட்டாச்சு. அதில் ஹீட் ஆனதும் நெய் ஒரு 5 கரண்டி விட்டுக்கோங்க. அடுத்து தேங்காய் எண்ணெய், அதுவும் ஒரு 3 கரண்டி விட்டுக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க எல்லா ஸ்பைசஸும், அதாவது கோகோனட் ரைஸ்க்கு தேங்காய் சாதத்துக்கு நம்ம என்ன ஸ்பைஸ் நாம் மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் வந்து நீல வாக்கில் வெட்டியிருக்கு, அதை வந்து நீங்கள் அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். அது வதங்கினதும் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பச்சை மிளகாய் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. கிரேவி, சூப்பரான கிரேவி ரெடி ஆகிட்டே இருக்குது. ஒரு அடுப்பில் கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு, ஒரு அடுப்பில் ப்ரெட் அல்வா பண்ணி ரெடி பண்ணி முடித்த பிறகு இப்போ தேங்காய் சாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இஞ்சி பூண்டு விழுது அதை ஆட் பண்ணிக்கிட்டோம்.
இப்போ நம்ம புதினா ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது ஒரு 2 லிட்டர் வர மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக பால் 2வது பால் அப்படின்னு எடுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் மொத்தமாகவே 2.5 லிட்டர் வர மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி வந்து நம்மளுக்கு அளவு தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நார்மலாக சின்னதாக சமைக்கும்போது கொஞ்சமாக வச்சு சமைக்கும்போது நீங்கள் எவ்வளோ போடுவீங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் டபுளாக பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு பத்தலைன்னா கூட நீங்கள் வெந்நியை நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியும் உங்களுக்கு தேங்காய்ச்சோறு குலைவாக வரல அப்படின்னா நீங்கள் தம் போடும்போது கூட நீங்கள் அடியில் அடியில் தண்ணி விட்டிங்கன்னா அது ஈஸியாக குழஞ்சிரும். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. இப்போது தனியாக நாங்கள் எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை இதோட ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ அரிசி 1.5 கிலோ அரிசி அதுதான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் பால் இந்த மாதிரி நுரையாக கொதித்து வர ஸ்டேஜில் நம்ம 1.5 கிலோ அரிசி நாங்கள் தனியாக எடுத்து வச்சுருந்தோம். அதை களைஞ்சி வச்சுருந்தோம். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிட்டோம். இது சீரக சம்பா அரிசி தான். நார்மலாக நம்ம வீட்டரிசிகளை கூட பண்ணிக்கலாம். ஆனால் வீட்டரிசி கொஞ்சம் பொடி அரிசியாக இருந்தது அப்படின்னா தேங்காய் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். பொடி அரிசியாக இருந்ததுன்னா வீட்டரிசியிலே பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா சீரக சம்பா அரிசி வாங்கி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ கொதித்து சாதம் வெந்துச்சுன்னா நமக்கு தேங்காய் சாதம் ரெடி ஆயிரும். ஸோ இதை மூடி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு சிக்கன் சாப்ஸு. ஓகே, ஆல்மோஸ்ட்டு சிக்கன் சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சூப்பர், சிக்கன் சாப்ஸ் ரெடி. இந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கும் உங்களுக்கு கட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது தேங்காய் சாதத்துக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிட்டாச்சு. ஓகே, தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் குலைவாக இருக்கணும். ஸோ அதனால் நாங்கள் இதில் தண்ணி விட்டு நான்ஸ்டிக் தவாவில் இப்போ தண்ணி விட்டு அதுக்கு மேலே இதை வைக்க போகிறோம். தம் போட்டாச்சு. தேங்காய் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் சாப்ஸும் ரெடி ஆயிடுச்சு. பிரெட் அல்வா ரெடி. அண்ட் கூடவே ஃபிஷ் ஃப்ரையும் நாங்கள் வீட்டில் பண்ணியிருந்தோம். அதையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே ரெடியாக இருக்கு. பரிமாறி சாப்பிட வேண்டியது மட்டும்தான் பாக்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான ஃபுட் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.